அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் உடல்நிலை தொடர்பாக பரவிய தகவலுக்கு பதிலளித்து முடித்திருக்கிறார் அமெரிக்க துணை அதிபராக இருக்கும் ஜேடி வான்ஸ். அசம்பாவிதம் ஏதும் ஏற்படுமாயின் அதிபராக பதவியேற்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியிருப்பது பேசுபொருளாக மாறியுள்ளது. அமெரிக்க அதிபர் விவகாரத்தில் என்ன நடக்கிறது என்று விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவின் 47வது அதிபராக கடந்த ஜனவரியில் பதவியேற்றார் டொனால்ட் ட்ரம்ப். ஏற்கனவே 2017 to 2021 காலகட்டத்தில் அமெரிக்க அதிபராக இருந்தவர் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது ஜோ பைடனிடம் வெற்றியை பறிகொடுத்தார். எனினும் கடந்த 2024 இறுதியில் நடைபெற்ற அதிபர் தேர்தலின் போது ஜனநாயக கட்சியின் வேட்பாளரான கமலா ஹாரிஸை வீழ்த்தி மீண்டும் 2வது முறையாக அதிபராக வெற்றி பெற்றார் ட்ரம்ப். ஆட்சி அதிகாரத்தை பிடித்த நாளாக அமெரிக்கர்களுக்கு அமெரிக்கா என்கிற பாணியில் அமெரிக்க மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் திட்டங்களை தீட்டி வருகிறார். அந்த வரிசையில்தான் தங்கள் நாட்டிற்கு வளைந்து கொடுக்காத நாடுகளின் மீது வரி விதிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு அழுத்தம் கொடுத்து வருகிறார் ட்ரம்ப். அவருக்கு இப்பொழுது 79 வயதாகும் நிலையில் அவரது உடல்நிலை குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகின்றன. சமீபத்தில் கூட தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங்கை சந்தித்து பேசினார் ட்ரம்ப். அப்போது அவரது கையில் சிறிய அளவில் காஸ்மெட்டிக் பேட்ச் ஒன்று தென்பட்டது. அதனைத் தொடர்ந்து ட்ரம்புக்கு உடல்நிலை சரியில்லை என்று சமூக வலைதளங்களில் பேசப்பட்டது. அடுத்த 4 ஆண்டுகளுக்கு அவர் அதிபராக தொடர்வாரா என்பது வரை விவாதிக்கப்பட்ட நிலையில் அமெரிக்காவின் துணை அதிபராக இருக்கும் ஜேடி வான்ஸ் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் விரிவாக விளக்கியுள்ளார். அப்பொழுது அமெரிக்க மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை செய்து கொடுத்து அமெரிக்காவின் சிற்பியாக ட்ரம்ப் இருக்கிறார். எதிர்பார்க்காத அளவுக்கு அவரது உடல்நிலை நல்ல நிலையில் இருக்கிறது. எனர்ஜியோடு இருக்கிறார். தனது ஆட்சி காலத்தை ட்ரம்ப் முழுமையாக நிறைவு செய்வார் என்று பேசியுள்ளார் ஜேடி வான்ஸ். ட்ரம்பின் அன்றாட வாழ்க்கை முறை குறித்து பேசியவர், தன்னை சுற்றி இருக்கும் அதிகாரிகள் வட்டாரத்தில் ட்ரம்பே மூத்தவர். இரவில் கடைசியாக தூங்குபவரும் அவர்தான். காலையில் முதல் ஆளாக எழுந்து பணிகளை செய்வதும் அவர்தான். அந்த அளவுக்கு அவரது உழைப்பு இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். அதோடு அமெரிக்காவின் துணை அதிபராக பதவியேற்று இருக்கும் ஜேடி வான்ஸ் துரதிர்ஷ்டவசமாக ஏதேனும் நடக்கும் பட்சத்தில் அதிபராக பதவியேற்கவும் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். அதாவது ட்ரம்புக்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்படுமாயின் அடுத்த அதிபராக இருந்து நாட்டை வழிநடத்துவேன் என்று உறுதிபட பேசியுள்ளார். கடந்த அதிபர் தேர்தலில் பைடனுக்கு உடல்நிலை மற்றும் வயது மூப்பு உள்ளிட்டவை பின்னடைவை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ட்ரம்ப் உடல்நிலை குறித்து எழுந்த யூகங்களுக்கு பதிலளித்திருக்கும் ஜேடி வான்ஸ் அடுத்த அதிபராக பதவியேற்கவும் தயாராக இருப்பதாக கூறியிருப்பது பேசுபொருளாக மாறியிருக்கிறது.